ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்ற இந்த சிச்சுவேஷன்ல நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னு ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. ஒரு அழகான நைட்ல காட்டுக்கு நடுவுல ட்ரெயின்ல நீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. சத்தம் சொல்றதுக்கு நீங்க கேட்டுட்டு இருக்கிற இளையராஜா பாட்டு தவிர வேற எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி பாட்டு கேட்டுட்டே வண்டி போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி பாட்டு கேட்டுட்டே காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கும் போது நீங்க வந்துட்டு இருந்த ட்ரெயின் ஒரு பொருள் மேல மோதுது. மோதுன அடுத்த செகண்டே உங்க கம்பார்ட்மெண்ட்டே ஒரு நிமிஷம் ஆடுது. எது மேல மோதுன்னு பாக்குறதுக்காக பாட்டை ஆஃப் பண்ணிட்டு உங்க காதுல இருந்து இயர்போனை கழட்டினா உங்க கம்பார்ட்மெண்ட்டை நகத்தை வச்சு ஏதோ ஒரு விலங்கு கீற சத்தம் உங்க காதுக்கு நல்லாவே கேக்குது. கூடவே பக்கத்துலயும் தூரத்துலயும் ஓநாய்கள் ஊழியற சத்தம் உங்க காதுக்கு நல்லாவே கேக்குது. இப்ப அப்படியே ஜன்னல் வழியா வெளியே பார்த்தா நிறைய ஓநாய் மனிதர்கள் உங்களை நோக்கி வருது உங்க கண்ணுக்கு நல்லாவே தெரியுது. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் நம்ம படத்தோட ஹீரோ மாட்டிக்கிறான். அதுல இருந்து அவன் எப்படி தப்பிச்சான், அவன் கூட இருந்தவங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சுங்கிறது தான் இந்த திரைப்படத்தோட மீதி கதை. இந்த திரைப்படத்தோட பேர் ஹவு. இதுதான் நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோங்கிறதுனால மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கூடவே உங்களுக்கு ஹைப் ஆப்ஷன் வந்துச்சுன்னா ஹைப்பையும் கொடுத்து இந்த வீடியோ சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கதைக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங்லயே ரொம்ப பரபரப்பா இருக்கிற ஒரு லண்டன் ரயில்வே ஸ்டேஷனை காட்டுறாங்க. அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல தான் நம்ம படத்தோட ஹீரோ டிடிஆர் வேலை பார்த்துட்டு இருக்கான். காலையில இருந்து வேலை பார்த்து இப்போ அவன் ஷிஃப்ட் முடிஞ்சிச்சுன்னு வீட்டுக்கு போலான்னு பாக்குறான். ஆனா அவன் லாக்கர் ஓபன் பண்ண அவனுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. இவன் ப்ரமோஷனுக்காக எழுதி போட்டு வந்திருப்பான். ஆனா அந்த ப்ரமோஷன் உங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லி ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. இத பார்த்தோன்னே அவனுக்கு செம காண்டாகுது. எரியற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி அவன் உயரதிகாரி வந்து, தம்பி நைட் ஷிஃப்ட் வர வேண்டிய ஆளு இன்னைக்கு வரலப்பா, இத வேலை பார்த்தாகணும், நைட் ஷிஃப்ட்டுக்கு போ அப்படின்னு சொல்ல இவனுக்கு செம காண்டாகுது. ஆனா லெஃப்ட் சைட்ல இவனோட கிரஷ் நின்னுட்டு இருக்கா. இவளோட கிரஷ் இந்த ட்ரெயின்ல ஸ்நாக்ஸ் டீ கொடுக்கற ஒரு பொண்ணா வேலை பார்த்துட்டு இருக்கா. இந்த பொண்ணை லவ் பண்ற விஷயத்த சொல்லணும்னு நினைச்சிட்டே இருக்கா. இந்த பொண்ணுக்காக இப்போ ட்ரெயின்ல ஏறி வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறான். ஒவ்வொரு பேசஞ்சர்கிட்டயும் போய் டிக்கெட் கொடுத்துட்டு டிக்கெட் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா வடக்கனுங்க எப்படி டிடிஆர் ஒரு ஆளா கூட மதிக்க மாட்டாங்களோ அதே மாதிரிதான் பேசஞ்சர்ஸும் நம்ம ஹீரோவை மதிக்கவே இல்லை. ட்ரெயின்ல நிறைய பேர் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே இந்த கதைக்கு தேவையான கேரக்டர் தான். அந்த கேரக்டர்ல இருக்கிற ஒவ்வொருத்தங்களையும் நான் அறிமுகப்படுத்தி வச்சிடறேன். ஃபர்ஸ்ட் இங்க ஒரு பையன் போறான் பாத்தீங்களா, இவன் பேர் பில். அது மட்டும் இல்லாம இங்க ஒரு பையன் சாப்பிட்டுட்டு இருக்கான் பாத்தீங்களா, இவன் பேர் பால். இங்க ஒருத்தன் ரொம்ப வெறப்பா இருக்கான் பாத்தீங்களா, இவனை நம்ம பிசினஸ் மேன் கூப்பிடுவோம். அதே மாதிரி இந்த ட்ரெயின்ல 2 லேடிஸ் இருக்காங்க. அதே மாதிரி ஒரு வயசான கப்பலும் இந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாத்துக்கும் டிக்கெட் கொடுத்துட்டு அவனோட சீட்ல போய் நம்ம ஹீரோ அப்படியே உட்கார்றான். ட்ரெயினும் கொஞ்சம் கொஞ்சமா காட்டுக்குள்ள மல்லமா போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்கு என்னென்னமோ ட்ரை பண்றான். ஆனா எதுவுமே வேலைக்கு ஆகல. இந்த மாதிரி ட்ரெயின் போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ட்ரெயின் எது மேலேயே மோதுது. மோதுனோன்னு அங்க இருந்த எல்லா பேசஞ்சர்ஸும் ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டாங்க. அப்படியே டிரைவரை காட்டுறாங்க. டிரைவர் எது மேல இடிச்சுன்னு பாக்குறதுக்காக கீழே இறங்கி பார்த்துட்டு இருக்காரு. இதே சமயத்துல நம்ம ஹீரோயின் கொண்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே கீழே விழுந்திருக்கும். அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பான். இப்ப அப்படியே நம்ம டிரைவரை காட்டினா வண்டி எது மேல ஏறி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு மான் மேல ஏறி இருக்கும். அந்த மானை இவனால இழுக்க முடியல. ஆனா இப்ப அவரோட காதுக்கு ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. திரும்பி பார்த்தா ஏதோ ஒரு விலங்கு வந்து அப்படியே அவர் இழுத்துட்டு போயிருச்சு. இப்ப நம்ம ஹீரோ வாக்கி டாக்கியில டிரைவர் கிட்ட பேச ட்ரை பண்றாரு. ஆனா டிரைவர் எடுக்கவே இல்லை. அதே மாதிரி இன்ஜின் கிட்ட போய் பார்த்தா டிரைவர் அந்த இடத்துல இல்ல. இந்த விஷயத்த மேலிடத்துக்கு ரிப்போர்ட் பண்றாங்க. ஆனா மேலிடத்துல இதே மாதிரி இன்சிடென்ட் இன்னைக்கு 4-5 நடந்திருக்கிறதுனால எங்களால இப்போ பேக்கப் அனுப்ப முடியாது. 4 மணி நேரம் வரைக்கும் மக்களை அங்கேயே வெயிட் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் கிட்ட பேசி வந்தவங்களுக்கு ஃப்ரீ ஸ்நாக்ஸ் கொடுத்து எப்படியாவது அவங்கள சமாளி அப்படின்னு சொல்ல, ஆனா மக்கள் எல்லாரும் எத்தனை நேரம் நாங்க இன்னும் காத்திருக்கிறது, நாங்கள வீட்டுக்கு போக வேண்டாமான்னு அந்த பிசினஸ்மேன் பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோமே இப்ப வேற வழி இல்லாம டிரைவர் எங்க போனாருன்னு தெரியலங்க, ஒரு 4 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க, பேக்கப் டிரைவர் வந்துடுவார் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட பிசினஸ்மேன் பயங்கர கடுப்பாயிடுறான். என்ன விளையாண்டுகிட்டு இருக்கீங்களா, இப்படி எல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது, நம்ம தான் இத்தனை பேர் இருக்கோம்ல, நம்மள யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது, 3 கிலோமீட்டரோ இல்ல 4 கிலோமீட்டர் தான் அடுத்த ஸ்டேஷன், நம்மளாம் நடந்தே போயிடலான்னு மக்கள் எல்லாரும் நடந்து போக பாக்குறாங்க. நம்ம ஹீரோ எவ்வளவோ தடுக்க பாக்குறான். ஆனா யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. அதனால அவங்களுக்கு பாதுகாப்பா அவங்களோட சேர்ந்து இப்ப இவனும் காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறான். இவங்க இந்த மாதிரி காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கும் போது தூரத்துல ஒருத்தங்க செத்து கிடக்கிறத பாக்குறாங்க. யாருடான்னு போய் கிட்ட பார்த்தா அது அந்த டிரைவர் இந்த மாதிரி செத்து கிடக்கிறத பார்த்தோன்னு நம்ம ஹீரோ இதுக்கு மேல யாரு இங்க இருக்க கூடாது, எல்லாரும் திருப்பி ட்ரெயினுக்கு போங்கன்னு சொல்ல மக்கள் எல்லாரும் பதறி அடிச்சுட்டு ட்ரெயின்ல ஏறுறாங்க. இவங்களுக்கு ஊழியற சத்தம் கேக்குது. இவங்களை நோக்கி ஏதோ வர்றத மக்கள் உணர்றாங்க. எல்லாரும் வண்டியில ஏறிட்டாங்க. ஆனா அந்த வயசான கப்பல் மட்டும் ரொம்ப லேட் பண்றாங்க. கடைசியில அந்த வயசான பாட்டி ஏறும்போது அவங்க காலை ஏதோ ஒண்ணு புடிச்சு பயங்கரமா இழுக்குது. இப்ப அது கடிக்க ஆரம்பிக்க எல்லா மக்களும் சேர்ந்து அந்த பாட்டியை உள்ள இழுத்துறாங்க. ஆனா அவங்க காலை ஏதோ ஒரு விலங்கு பயங்கரமா கடிச்சு வச்சிருக்கு. மக்கள் யாருக்கும் எதுவுமே புரியல. மேத்யூன்னு ஒரு பையன் வெளியேட்டி பாக்குறான். ஏதோ ஒரு உருவம் வருது, அவனுக்கு நல்லாவே தெரியுது. அது மட்டும் இல்லாம
கம்பார்ட்மெண்ட்டை உரசுற சத்தமும் மக்களுக்கு நல்லாவே கேட்க ஆரம்பிக்குது. மக்கள் அதனால என்ன முடிவு பண்றாங்கன்னா அமைதியா இருக்கலாம்னு முடிவு பண்ணி ரொம்ப அமைதியா இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல அந்த சத்தம் அங்க நிக்க நம்ம ஹீரோக்கு ஒரு நிமிஷம் என்ன நடந்துச்சுன்னே புரியல. எப்படியாவது இந்த பேசஞ்சர்ஸ் எல்லாத்தையுமே வீட்டுல கொண்டு போய் விட்டாகணும்னு இன்ஜின் ரூம்ல போய் பாக்குறான். ஆனா இன்ஜின் ரூம்ல என்ன பிரச்சனைன்னு இவனுக்கு ஒண்ணுமே புரியல. அப்பதான் பில்லுன்னு ஒரு பையன் இவனுக்கு ஹெல்ப் பண்றான். ஆக்சுவலா இந்த பில் வந்துட்டு ஒரு இன்ஜினியரா இருந்திருப்பான். இவனுக்கு ட்ரெயினை பத்தி கொஞ்சம் விஷயம் தெரியும். அவன் என்ன சொல்றானா ட்ரெயினோட ஃபியூல் பைப் வந்துட்டு கட் ஆயிருக்கு, அதனாலதான் நம்மளோட வண்டி இங்கே நிக்குது, அதை ரிப்பேர் பண்ணா மட்டும்தான் நம்மளால இங்கிருந்து போக முடியும் அப்படின்னு சொல்ல இன்னொரு பக்கம் மக்கள் எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க. ஏன்னா தன்னை தாக்குன அனிமல் என்னன்னே தெரியல. நம்மளை தாக்குன விலங்கு கண்டிப்பா ஒரு கரடியா தான் இருக்கணும், ஏன்னா அதுக்கு தான் பெரிய நகருக்கு அப்படின்னு சொல்ல இன்னொரு புள்ள என்ன சொல்றானா எந்த கரடியும் இந்த மாதிரி ஊழியிடாது அப்படின்னு சொல்ல ஒரு பாட்டிமா கடி வாங்கியிருப்பாங்களே அவங்க என்ன சொல்றாங்கன்னா என்ன கடிச்சது கரடியோ இல்ல ஓனாயோ இல்ல, அத மனுஷனுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி, நம்ம அது கிட்ட மாட்டினோம்னா நம்மள செத்துரும் அப்படின்னு ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. இவங்க இந்த மாதிரி நினைச்சு பயந்துட்டு இருக்கும் போதே தூரத்துல ஒரு பாத்ரூம்ல இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. இத பார்த்தோன்னே நம்ம ஹீரோ பயந்து போயிடுறான். மக்கள் எப்படியாவது காப்பாத்தி ஆகணும்னு கையில இருக்கிற ஃபயர் எக்ஸ்டிங்ஷர் எடுத்துட்டு இப்ப அந்த பாத்ரூம் நோக்கி போய்கிட்டு இருக்கான். ஏதாவது விலங்கு வந்துச்சுன்னா அதை அடிச்சு சாத்தலான்னு பாக்குறான். பட் பாத்தீங்கன்னா உள்ள இருந்தது பாலுன்னு ஒருத்தன் கண்டதை சாப்பிட்டு வயித்தால போயிருக்கும் போல இருக்கு. அதனால பாத்ரூம்ல இருந்திருக்கான். நடந்தது எதுவுமே தெரியாம என் ஸ்டேஷன் போயிருச்சு, நான் எப்படி போவேன்னு கதறிக்கிட்டு இருக்கான். மக்கள் எல்லாரும் நடந்த விஷயத்த பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த சமயத்துல ஒரு பொண்ணு ரொம்பவே பயந்து போயிருக்கா. எனக்கு எங்க அம்மாட்ட போகணும்னு ரொம்பவே அழுதுகிட்டு இருக்கா. கூட இருந்த ஒரு பொண்ணுமே கவலைப்படாதமா, கண்டிப்பா இங்க இருக்கிற யாருக்கும் எதுவும் நடக்காது, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணுக்கு இப்ப திடீர்னு ஒரு போன் கால் வருது. அது அவங்க அம்மாட்ட இருந்து வருது. சுத்தி இருந்த எல்லாரும் அவங்க அம்மாட்ட சொல்லி நம்மளை காப்பாத்த ஏற்பாடு பண்ண சொல்லு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக சொல்லு அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு இருந்த பதட்டத்துல அம்மா என்ன காப்பாத்துங்க, அம்மா என்ன காப்பாத்துங்கன்னு பயங்கரமா பெணாத்திட்டு இருக்கா. ஆனா இதை பார்த்த அந்த பிசினஸ் மேனு ஏய் என்ன சொல்ல சொன்னா என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க, உன் போனை கூடன்னு அவளோட போனை புடுங்க பார்க்க அவ அப்படியே பின்னாடி நடக்கிறா. பார்த்தாங்க சத்தம் போட்டதுல அந்த ஓநாய்க்கு காது கேட்டு ஜன்னல உடைச்சு அந்த பொண்ணு அப்படியே அங்கிருந்து தூக்கிட்டு போயிருது. இதை பார்த்த இந்த நேரமா அந்த பொண்ணுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருந்த அந்த அம்மா பிசினஸ் மேனை பிடிச்சு லெப்ட் ரைட்னு வாங்குது. ஒன்னாலதான் அந்த பொண்ணு செத்து போயிட்டான்னு பயங்கரமா கத்தி அழுதுகிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோவும் அங்கிருந்தவங்களும் நம்ம உசுருக்கு நம்ம தான் பாதுகாப்பு, எல்லா ஜன்னலையுமே நம்ம சரி பண்ணி ஆகணும்னு அவங்க கிட்ட என்னென்ன இரும்பு பொருள் இருக்கோ அதை வச்சு அந்த ஜன்னல் எல்லாத்தையுமே அடைக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வலிக்கு வர அந்த கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிற அந்த வலியுமே இரும்ப வச்சு அடைச்சு வச்சிருக்காங்க. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தாதான் தெரியுது அந்த கம்பார்ட்மெண்ட்டை திறந்துட்டு இந்த பால் மறுபடியும் பாத்ரூம் போயிருப்பான். இவன் இந்த மாதிரி பாத்ரூம் போனதை பார்த்து நம்ம ஹீரோ ஏண்டா உனக்கு நேரம் கட்ட நேரத்துலதான் எல்லாமே வருமா, நீ இந்த மாதிரி சத்தம் போட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த உல்ஃப் வந்து நம்மளெல்லாம் போட்டு தள்ளிருண்டா, தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்ல இவங்க இந்த மாதிரி பேசுற அதே சமயத்துல அந்த பாத்ரூமோட ரூஃபை பிச்சுட்டு அப்படியே அந்த பாலை அந்த வேற உல்ஃப் அப்படியே தூக்கிட்டு போயிருது. கொஞ்ச நேரத்துல இவங்க பயந்த விஷயமும் நடக்க ஆரம்பிக்குது. ஒரு 7 அடியில ஒரு ஓனாய் மனுஷன் இவங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்கான். இதை பார்த்தவொன்னே நம்ம ஹீரோவும் கூட இருந்தவங்களும் ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டாங்க. ஆனா இவங்க எல்லாத்துக்குமே தயாரா இருந்ததுனால வந்த அந்த ஓனாய் மனுஷனை போட்டு அடி அடி நடிக்கிறாங்க. கோடாரிய வச்சு அதை மண்டையிலே போட்டு தள்ளி அதை மயக்கமடைய வச்சிடறாங்க. கூடயே அதோட கையை பார்த்து இனிமே ஷாக் ஆறாங்க. ஏன்னா பார்க்க ஓனாய் மாதிரி இருக்கு, ஆனா அதோட கையில ஒரு ரிங் இருக்கு. இந்த மாதிரி ரிங்கை பார்த்தோன்னே எல்லா மக்களுக்கும் ஒண்ணு புரியுது, ஓனாய் மனுஷங்க யாரெல்லாம் கடிக்கிறாங்களோ அவங்களாம் இந்த மாதிரி மாறிடுறாங்கிற விஷயம் மக்களுக்கு நல்லாவே புரியுது. இதை பார்த்தோன்ன பிசினஸ் மேன் பயங்கர கடுப்பாயிடுறான். இந்த வயசான பாட்டி நம்ம கூட இருக்க கூடாது, கொஞ்ச நேரத்துல இதுவுமே இந்த ஓனாய் மனுஷன் மாதிரி ஆயிரும், நம்ம உயிருக்கெல்லாம் ஆபத்து, இந்த அம்மாவை வெளியே தள்ளி போடுங்க அப்படின்னு சொல்ல ஆனா அங்கிருந்த எந்த மக்களும் இதுக்கு ஒத்துக்கல. இவ சும்மா இருந்தா இந்த பாட்டியை போட்டு தள்ளிடுவான்னு இவன் ஒரு இடத்துல கட்டி போட்டு இவனுக்கு காவலா ஒரு பொண்ணை விட்டுட்டு போயிடுறாங்க. மக்கள் எல்லாருமே எப்படி இங்கிருந்து போலான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படி யோசிக்கும் போதுதான் இன்னொரு தாத்தா சொல்றாங்க, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு விஷயத்த நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதே மாதிரி ஒரு காட்டுல ட்ரெயின் வந்துட்டு அப்படி நின்று இருக்கு. பேக்கப் டீம் 4 மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்திருக்காங்க. ஆனா யாருமே உயிரோட இல்ல. ஏன்னா வந்தவங்களை ஏதோ ஒரு விலங்கு அடிச்சு கொண்டுட்டுதா ஒரு கதை இருக்கு. அதே மாதிரிதான் நமக்கும் நடந்திருக்கு. நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும், வண்டியை சரி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்ல நம்ம பெல்லு ஹீரோவும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதாவது நான் வெளியே போய் எப்படியாவது அந்த பைப் ரிப்பேர் பண்றேன்னு ஒரு முடிவு எடுக்கும் போதே இவங்க அடிச்சு போட்ட அந்த ஓனாய் திருப்பி எந்திரிச்சு இவங்களை சாகடிக்க பாக்குது. ஆனா ஒரு வழியா அதை அடிச்சு கொண்டுறாங்க. ஆனா அது சத்தம் போட்டதுல நிறைய ஓநாய்கள் இப்ப இவங்களை சுத்தி வர ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயின் பில் என்ன பேசிக்கிறாங்கன்னா, நானும் மேத்யூவும் வெளியே போய் எப்படியாவது அந்த ஃபியூயல் பைப்பை நான் ரிப்பேர் பண்ணிடுறேன், இது சரியாயிருச்சுன்னா அங்க உங்களுக்கு இங்க வந்துட்டு லைட் எரிய ஆரம்பிக்கும், ஒன்ஸ் அந்த மாதிரி லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்ல இதெல்லாம் கேட்டுட்டு
பார்த்துக்கிட்டு இப்ப அந்த மேத்யூவும் பில்லு வெளியே போறாங்க. நம்ம பில்லு அந்த பைப்பை சரி பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு டார்ச் லைட் அடிச்சிட்டு இருக்கிற மேத்யூவுக்கு ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. என்னை காப்பாத்துங்கன்னு யார கத்துறாங்க. அது வேற யாரோட சத்தமும் கிடையாது, ஒரு பொண்ணு தூக்கிட்டு போனாங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணோட சத்தம் மாதிரி இருக்கு. மேத்யூ அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக காட்டுக்குள்ள போறான். ஆனா ஆல்ரெடி அந்த பொண்ணு அங்க செத்து கிடக்குறா. உள்ள போன உடனே எல்லா ஓநாய்களும் இவனை அடிச்சு சாப்பிட்டுருது. ஓநாய்கள் கத்துற சத்தம் மக்களுக்கு நல்லாவே கேட்க ஆரம்பிக்குது. பயமும் உச்சகட்டத்துக்கு வர ஆரம்பிக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பைப்பை ரிப்பேர் பண்ண இங்க அப்படியே லைட் எரிய ஆரம்பிக்குது. லைட் வந்தோன்னு மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு இங்கிருந்து போக போறேன்னு ரொம்ப பயங்கர சந்தோஷமா இருக்காங்க. வண்டி இப்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆயிட்டு இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் என்ன ஆகுதுன்னா, ஒரு ஓனாய் மனுஷியா மாற ஆரம்பிக்கிறா. இத பார்த்தோன்னு இந்த பிசினஸ் மேன் பயங்கரமா கத்தி கை தவுத்து விட சொல்றான். கை தவுத்த உடனே அந்த அம்மா தன்னோட ஹஸ்பண்டையே கடிக்க போறாங்க. இவங்க கூட இருந்து இன்னொரு பொண்ணு பயந்துகிட்டு பின்னாடி போயிட்டு இருக்கா. ஆனா பின்னாடி பாத்தீங்கன்னா அவளுக்கு பின்னாடி ஒரு ஓனாய் மனுஷனோட கை வந்து அந்த பொண்ணை இழுக்க பாக்குது. அந்த அம்மாவுமே என்ன காப்பாத்துன்னு கதறிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவன் என்ன பண்றானா, எட்டி அவங்கள ஒரே மிதி. அந்த பொண்ணு ஓனாய் மனுஷனோட சேர்ந்து அப்படியே வெளியே போயிடுறா. அந்த பொண்ணையுமே ஓனாய் மனுஷங்க அடிச்சு சாப்பிடுறாங்க. ஆனா இன்னொரு சமயத்துல நம்ம பில்ல காட்டுறாங்க. நம்ம பில் ரொம்ப கஷ்டப்பட்டு அதிலே தொங்கிட்டு இருக்கான். ஆனா கொஞ்ச நேரம் போக போக கஷ்டப்பட்டு அவன் சரி பண்ண அந்த ஃபியூல் பைப் திருப்பி உடைஞ்சிருது. வண்டி அங்கேயே நிக்கிற மாதிரி சிச்சுவேஷன் வந்துருச்சு. இப்ப இந்த பாட்டியுமே இவனை சாகடிக்கிற மாதிரி வராங்க. ஆனா கரெக்டா இப்ப நம்ம ஹீரோ அங்க வந்து அந்த பாட்டியை போட்டு தள்ளி இவனை காப்பாத்திடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ எதுக்காக இந்த மாதிரி பண்ண, உன் கூட ஒரு பொண்ணு இருந்தால அவளை வேணும்னே ஏன்டா சாக விட்டுன்னு இவனை போட்டு அடி அடி நடிச்சிட்டு இருக்கான். ஆனா இவங்க இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஓனாய் மனுஷங்க நிறைய பேரு கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள வந்து மனுஷங்களை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இவங்களையும் அடிக்கும் போது இந்த பிசினஸ் மேன் என்ன பண்றானா, 3 பேர் இருக்கும், யாரோ ஒருத்தங்களை பலி கொடுத்தாதான் 2 பேர் பழைக்க முடியும்னு நம்ம ஹீரோவை ஓனாய் வர ஒரு ரூம்ல அப்படியே லாக் பண்ணிட்டு போயிடுறான். ஆனா இத பார்த்து நம்ம ஹீரோயின் அவனை போட்டு அடிச்சு நம்ம ஹீரோவை காப்பாத்தி விட்டுறாங்க. அதே நேரத்துல இந்த பிசினஸ் மேன் என்ன பண்றானா, எப்படியாவது இங்கிருந்து தப்பிச்சாகணும்னு ஓடுற ட்ரெயின்ல இருந்து அப்படியே வெளியே குதிச்சிடறான். இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஓனாய் மனுஷங்க கிட்ட மாட்டிக்கிற மாதிரி இருக்கு. கரெக்டா பில்லு பாட்டில்ல நெருப்பெல்லாம் பத்த வச்சு எல்லா ஓநாய்களையும் அடிச்சு சாகடிச்சிட்டு இருக்கா. ரொம்ப கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல பில் மாட்டிக்கிறான். பில் இந்த மாதிரி மாட்டின உடனே நம்ம ஹீரோயினும் வேற வழியே இல்லாம அங்கிருந்து தப்பிச்சு காட்டுக்குள்ள ஓடுறாங்க. ஆனா காட்டுக்குள்ள ஓடினாலும் நிறைய ஓநாய்கள் இவங்களை துரத்த ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு, யாரோ ஒருத்தங்களால மட்டும்தான் தப்பிக்க முடியும், நீ போய் உன் வாழ்க்கைய நல்லா வாழு, நான் என் வாழ்க்கையை தியாகம் பண்ணிக்கிறேன்னு ஓநாய்கள் கிட்ட இவன் மாட்டிக்கிறான். ஹீரோயின் அங்கிருந்து தப்பிச்சு போக பாக்குறா. நம்ம ஹீரோவும் எவ்வளவோ தப்பிக்க ட்ரை பண்றான். ஆனா ஓநாய்கள் இவன் அடிச்சு சாப்பிடுறது. நம்ம ஹீரோயின் ரொம்ப கஷ்டப்பட்டு பக்கத்து ஸ்டேஷன் வந்துட்டா. ரத்த கலரியில அவ இருக்கிறத பார்த்து எல்லாருமே ஒரு நிமிஷம் பயந்து போயிருக்காங்க. அவளுமே ஹெல்ப்னு கத்திட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து நிக்கிறா. இதோடவே இந்த திரைப்படம் ஒரு முடிவுக்கு வருது. கண்டிப்பா இந்த திரைப்படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய திரைப்படங்கள் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோல வந்து உங்களை பார்க்கறேன். பாய்.